ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நீங்க எப்போ இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்கன்னு தெரியாது, பட் வெல்கம். நான் உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இங்க நம்ம டெய்லி த ஹிந்து எடிட்டோரியல்ஸை லைன் பை லைனா இங்கிலீஷ் டு தமிழ்ல ஈஸியா ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் செப்டம்பர் 19th, 2025. டைட்டில் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆன் டீலிங் வித் நார்த் இந்தியாஸ் ஸ்டபிள் பர்னிங். ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா ஒரு விஷயத்த எல்லா கோணத்துல இருந்தும் பார்க்கறது. இங்க வட இந்தியால ஸ்டபிள் பர்னிங், அதாவது பயிர்க்கழிவுகளை எரிக்கிற பிரச்சனைய பத்தி பேச போறாங்க. சப்டைட்டில் இந்தியா நீட்ஸ் எ மல்டி-ப்ராங்க்டு ஸ்ட்ராட்டஜி டு டீல் வித் ஸ்டபிள் பர்னிங். இந்தியாவுக்கு இந்த ஸ்டபிள் பர்னிங் பிரச்சனைய சமாளிக்க மல்டி-ப்ராங்க்டு ஸ்ட்ராட்டஜி, அதாவது பலமுனை திட்டம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே, let's dive into the content. The Supreme Court of India has broached the possibility of prosecuting farmers. இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, விவசாயிகள் மேல ப்ராசிக்யூட் பண்றது, அதாவது சட்டப்படி வழக்கு தொடர்வது. காட் செட்டிங் ஃபயர் டு தியர் ஃபீல்ட்ஸ். எந்த விவசாயிகள் மேலனா, அவங்க வயலுக்கு தீ வைக்கிறப்போ பிடிபட்டா. டு ப்ரிப்பேர் ஃபார் வின்டர் சோயிங் ஆர் ராபி கிராப். எதுக்காக தீ வைக்கிறாங்க? குளிர்கால விதைப்புக்கு, அதாவது ராபி பயிர் சாகுபடிக்கு நிலத்தை தயார் பண்றதுக்காக. Stubble burning is a major contributor to air pollution in Delhi, Uttar Pradesh, Punjab and Haryana. இந்த பயிர்க்கழிவு எரிப்பு தான் டெல்லி, உத்தர் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானால நடக்கிற காற்று மாசுபாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். பர்டிகுலர்லி இன் அக்டோபர் அண்ட் நவம்பர். குறிப்பா அக்டோபர் அண்ட் நவம்பர் மாசத்துல when the southwest monsoon has receded, அப்போதான் தென்மேற்கு பருவமழை ஓய்ஞ்சிருக்கும். and adverse meteorological conditions trap டாக்ஸிக் பார்ட்டிகுலேட் மேட்டர் எமிஷன்ஸ். அது மட்டும் இல்லாம மோசமான வானிலை காரணமா காத்துல இருக்கிற விஷத்துகள்கள் எல்லாம் அப்படியே தங்கிடும். ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரி, கார்பேஜ் பர்னிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். இந்த விஷத்துகள்கள் எங்கிருந்து வருது? வண்டிகள், தொழிற்சாலைகள், குப்பை எரிக்கிறது, அப்புறம் இந்த விவசாய கழிவுகள்ல இருந்து. While the causes and the ways to reduce particulate matter pollution from agriculture are known, விவசாயத்தால வர்ற இந்த துகள் மாசுபாட்டை குறைக்க என்ன காரணம், என்ன வழிகள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், the efforts by the center to tackle the long-standing problem have been half-hearted. இந்த ரொம்ப நாள் பிரச்சனையை சரி செய்ய மத்திய அரசு எடுக்கிற முயற்சிகள்லாம் half-hearted-ஆ, அதாவது அரகுற மனசோட தான் இருக்கு. Same like our preparation sometimes, right? The creation of the Commission for Air Quality Management, அதாவது CAQMனு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. இது ஒரு மத்திய அமைப்பு with the power to reach out across the borders of Punjab, Haryana, Delhi, Uttar Pradesh and Rajasthan. இதுக்கு பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தர் பிரதேஷ், ராஜஸ்தான்னு மாநில எல்லைகளை தாண்டி செய்யப்பட அதிகாரம் இருக்கு. was a positive step and an acknowledgement. இது ஒரு நல்ல விஷயம். and இது எதை ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்னா, that air pollution in one state cannot be tackled without the cooperation of others. ஒரு மாநிலத்துல இருக்கிற காற்று மாசுபாட்ட மத்த மாநிலங்களோட ஒத்துழைப்பு இல்லாம சரி செய்ய முடியாதுன்றத ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க்னு சொல்ற மாதிரி. However, the 4-year-old statutory body has failed to exercise its powers. ஆனா 4 வருஷம் ஆகியும் இந்த சட்டப்பூர்வமான அமைப்பு அதோட அதிகாரங்களை சரியா பயன்படுத்த தவறிடுச்சு. In the manner that is independent of political pressure. அரசியல் அழுத்தம் இல்லாம சுதந்திரமா அதால செயல்பட முடியல. Take the example of its recent order to ban the sale of petrol and diesel. உதாரணத்துக்கு சமீபத்துல அவங்க போட்ட ஒரு உத்தரவை எடுத்துக்கலாம். பெட்ரோல், டீசல் விற்பனையை தடை செய்ய சொல்லி. In the National Capital Region to end of life vehicles from July 1. National Capital Regionல end of life vehiclesக்கு ஜூலை 1ல இருந்து தடைன்னு சொன்னாங்க. A public outcry in Delhi and its political leaders, largely on technical grounds. டெல்லியில மக்களும் அரசியல் தலைவர்களும் இதை கேட்டு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, பெரும்பாலும் டெக்னிக்கல் காரணங்களை சொல்லி. And the court's intervention forced its implementation to November this year.
கோர்ட்டும் தலையிட்டதால அந்த உத்தரவை இந்த வருஷம் நவம்பருக்கு தள்ளி வச்சிட்டாங்க. That too beginning with parts of the NCR that are not a part of Delhi municipalities. அதுவும் எப்படி? முதல்ல டெல்லி நகராட்சிக்கு சம்பந்தமில்லாத NCR பகுதிகளில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. போஸ்ட்போன் பண்றதுல நம்மள மாதிரி தான் போல. In stubble burning too, the CAQM has not been able to impress upon the judiciary. இந்த ஸ்டபிள் பர்னிங் விஷயத்திலையும் CAQMனால நீதித்துறைக்கு ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்ல முடியல. என்னன்னா, இந்த பயிர்க்கழிவு எரிப்புக்கு காரணம் ரீகால்சிட்ரன்ட் ஃபார்மர்ஸ், அதாவது அடம் பிடிக்கிற கட்டுப்படாத விவசாயிகள் தான்னு சொல்ல முடியல. லிமிட்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பை பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பஞ்சாப் ஹரியானா அரசுகளும் சட்டத்தை சரியா அமல்படுத்தல. And structure of agricultural economics that left the average debt-ridden farmer with little choice. அப்புறம் விவசாய பொருளாதாரத்தோட அமைப்பும் ஒரு காரணம். இதனால கடன்ல இருக்கிற சராசரி விவசாயிக்கு வேற வழி இல்லாம போயிடுது. In recent years, it has emerged that Punjab has been claiming a reduction in farm fires when it was in fact increasing. சமீப வருஷங்கள்ல ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. பஞ்சாப் அரசு வயல் எரிப்பு சம்பவங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில அது அதிகமாகிட்டு தான் இருந்திருக்கு. ஷாக்கிங். The CAQM choose not to disclose this. CAQM இத பத்தி வெளியே சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. ஐயையோ! In the absence of a transparent mechanism to evaluate and address an issue, ஒரு பிரச்சனைய வெளிப்படையா ஆராய்ந்து தீர்க்க ஒரு அமைப்பு இல்லாததால, and being cowed down by imagined political repercussions, அப்புறம் அரசியல் ரீதியா என்ன பின்விளைவுகள் வருமோன்னு கற்பனை பண்ணி பயப்படுறதால, it is not surprising that suggestions such as to jail farmers, விவசாயிகளை ஜெயில போடணுங்கிற மாதிரியான யோசனைகள், to act as a deterrent to others, மத்தவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி யோசனைகள்லாம் பரவலா பேசப்படுறதில்ல ஆச்சரியமே இல்ல. சீரியஸ்லி, ஜெயில் ஃபார்மர்ஸ் நம்ம டெஸ்ட்ல மார்க் குறைஞ்சா வீட்ல போனை புடுங்குற மாதிரி இருக்கு. While no section of citizens, farmer or industrialist, can be considered to be above the law. எந்த ஒரு குடிமகனும் விவசாயியோ தொழிலதிபரோ சட்டத்துக்கு மேல கிடையாதுதான். Creating better incentives, enforcing existing laws, and being transparent about what is realistically achievable. ஆனா அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தொகை கொடுக்கறது, இப்போ இருக்கிற சட்டங்களை சரியா செயல்படுத்துறது, அப்புறம் எதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியம்னு வெளிப்படையா இருக்கிறது are more advisable steps than carrot and stick approaches. அதாவது தப்பு செஞ்சா தண்டிக்கிறது, நல்லது செஞ்சா பரிசு கொடுக்கறதுன்றத விட இதெல்லாம் பெட்டர்னு சொல்றாங்க. And that's the end of the first editorial. Hey guys, ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம படிக்கிற மாதிரி அந்த நேரத்துல புரியும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துரும், அப்படித்தானே? எஸ்பெஷலி vocabularies, பட் நோ மோர் worries. உங்களோட இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். இது கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு. நம்ம ஆப்ல vocabularies, idioms and phrases எல்லாம் ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி சொல்லி தரோம். ஒரு தடவை படிச்சா போதும், மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓ, அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இத மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் இந்த பாட்காஸ்ட்க்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நவ் பேக் டு த செகண்ட் எடிட்டோரியல். ரெண்டாவது எடிட்டோரியல். டைட்டில்: Troubled Transition on the Nepal Protest and After. Troubled Transitionனா சிக்கலான ஆட்சி மாற்றம், நேபாள்ல நடந்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பத்தி. சப்டைட்டில்: Interim Government in Nepal must resist illegitimate demands. நேபாள்ல இருக்கிற இடைக்கால அரசாங்கம் சட்டவிரோதமான கோரிக்கைகளை எதிர்க்கணும்னு சொல்றாங்க. Let's see what happened. After violent protest that left 74 dead, Nepal's elected government has fallen. 74 பேர் உயிரிழந்த வன்முறை போராட்டங்களுக்கு பிறகு நேபாள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கவிழ்ந்துவிட்டது. With its parliament dissolved and former jurist Sushila Karki, அவங்களோட நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு முன்னாள் நீதிபதி சுஷிலா கர்கி leading an interim government until the 2026 elections. 2026 தேர்தல் வரைக்கும் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்த போறாங்க. While the Gen Z protesters had legitimate grievances, இந்த போராட்டத்தை நடத்தின ஜென்சிக்கு சில நியாயமான குறைகள் இருந்துச்சு.
including poor governance, entrenched corruption, and intolerance of critical views. மோசமான நிர்வாகம், ஊறிப்போன ஊழல், அப்புறம் விமர்சனங்களை சகிக்க முடியாத தன்மை. Seen in the ousted CPN-UML-led government's banning of 23 social media websites. உதாரணத்துக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்ட CPN-UML அரசாங்கம் 23 சோஷியல் மீடியா வெப்சைட்ஸை தடை செஞ்சது. ஆனா இந்த ஆட்சி மாற்றமே அப்பட்டமா அரசியலமைப்புக்கு எதிரானது. Violating Article 76 of Nepal's 2015 Constitution. நேபாளோட 2015 அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 76ஐ மீற மாதிரி இருந்துச்சு. அந்த சட்டப்படி பலமுறை பிரதமரை நியமிக்க முயற்சி பண்ணி அது தோல்வியடைஞ்சா மட்டும்தான் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும். Yet, considering the exigent circumstances. ஆனாலும் exigent circumstances அதாவது அவசரமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு. There is little purchase for judicial review of the steps taken last week. போன வாரம் எடுத்த நடவடிக்கைகள் மேல நீதித்துறை மறுஆய்வு செய்யறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்ல. Notably, the president did not dissolve the upper house, the National Assembly. குறிப்பா ஜனாதிபதி மேல் சபையான தேசிய சபையை கலைக்கல. More troubling were the protesters' egregious actions. இதைவிட கவலைக்குரிய விஷயம் என்னன்னா போராட்டக்காரர்களோட egregious actions அதாவது மிக மோசமான நடவடிக்கைகள். Which included burning parliament and the Supreme Court, destroying vital documents. அவங்க நாடாளுமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் எரிச்சிட்டாங்க, முக்கிய ஆவணங்களை அழிச்சிட்டாங்க. What? This is insane. Nepal is expected to suffer severe economic losses besides governance issues. நேபாளுக்கு நிர்வாக சிக்கல்கள் மட்டுமில்லாம கடுமையான பொருளாதார இழப்புகளும் ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுது. Due to the destruction of property and documents. சொத்துக்களும் ஆவணங்களும் அழிக்கப்பட்டதால. The targeting of democratic institutions suggest an assault on Nepal's post-constitutional order. ஜனநாயக அமைப்புகளை குறிவச்சது நேபாளோட அரசியலமைப்புக்கு பிறகான ஒரு கட்டமைப்பின் மேல நடந்த தாக்குதலா பார்க்கப்படுது. Institutions established after the painstaking constitution writing process. இந்த அமைப்புகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட அரசியலமைப்பு எழுதப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்டது. That followed the much-needed ending of a decade-long civil war in 2006. 2006இல் 10 வருஷ உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் overcoming an anachronistic and discredited monarchy. காலத்துக்கு ஒவ்வாத மதிப்பிழந்த முடியாட்சியை தாண்டி. And which included marginalized sections beyond Kathmandu Valley's power structures. காட்மண்டு பள்ளத்தாக்கு அதிகார மையங்களுக்கு வெளியே இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் இதுல சேர்த்திருந்தாங்க. Even if there was half-hearted or ineffective implementation of the constitution's spirit and letter. அந்த அரசியலமைப்பின் நோக்கங்களும் விதிகளும் அரைகுறையாகவோ அல்லது திறனற்ற முறையிலோ செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட. The interim government must bring the criminals to justice. இந்த இடைக்கால அரசாங்கம் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தணும். As any inaction will lead to a normalization of violence. ஏனா எந்த நடவடிக்கையும் எடுக்காட்டி வன்முறை ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். Threatening all institutions that were set up to fulfill the promises of deeper democratization. ஆழமான ஜனநாயகமயமாக்கல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுக்கும் இது அச்சுறுத்தலா அமையும். And Nepal's transformation into a republic. அப்புறம் நேபாள் ஒரு குடியரசா மாறினதுக்கும் இது ஆபத்து. Even if Gen Z protesters claim that imposters carried out the violence. வன்முறையை செய்தது நாங்க இல்ல imposters அதாவது ஏமாற்றுக்காரர்கள்னு Gen Z போராட்டக்காரர்கள் சொன்னாலும். Their continued reliance on online forums such as Discord for decision making. முடிவெடுக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து Discord மாதிரியான ஆன்லைன் ஃபோரம்ஸை சார்ந்திருக்கிறது. Reveals immaturity and an unrepresentative nature. அவங்களோட முதிர்ச்சியின்மையையும் அவங்க எல்லாரோட பிரதிநிதியா இல்லங்கிறதையும் காட்டுது. The reliance on online forums which feature anonymity, frivolity and impersonation. இந்த ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல அடையாளம் தெரியாது, சீரியஸ்னஸ் இருக்காது, ஆள்மாறாட்டமும் நடக்கலாம். And the fact that there is no guarantee that these views are representative of the many marginalized groups. இதுல வர்ற கருத்துகள் ஒடுக்கப்பட்ட பல குழுக்களோட பிரதிபலிப்புன்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. Suggests that giving into the demands from this unaccountable groups uncritically. இதனால எந்த பொறுப்பும் இல்லாத இந்த குழுக்களோட கோரிக்கைகளை விமர்சனமே இல்லாம ஏத்துக்கிறது. Could be hazardous. அபாயகரமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. The failures of mainstream leaders. The KP Sharma Oli Sher Bahadur Deuba. புஷ்ப கமல் தஹால் ட்ரையோக்கி and their coteries. முக்கிய தலைவர்களோட தோல்விகள், அதாவது KP சர்மா ஓலி ஷேர் பஹாதுர் தெவ்பா புஷ்ப கமல் தஹால் என்ற மும்மூர்த்திகள். அவங்களோட கூட்டாளிகளோட தோல்விகள். Cannot justify discrediting democracy or the polity itself. ஜனநாயகத்தையோ அல்லது ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையோ தரந்தாழ்த்துறதை நியாயப்படுத்த முடியாது. As some protesters have made it out to be.
சில போராட்டக்காரர்கள் அப்படி சித்தரிக்கிறாங்க. எக்கோயிங் ஆன்டி சோஷியல் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோ மொனார்கிக் எலிமெண்ட்ஸ். இது சமூக விரோத முடியாட்சிக்கு ஆதரவான சக்திகளோட குரல் மாதிரி ஒலிக்குது. ஒன் அவுட்கம் இஸ் தட் த entrenched லீடர்ஷிப் ஆஃப் மெயின்ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ். இதோட ஒரு விளைவு என்னவா இருக்கலாம்னா, முக்கிய கட்சிகளில் ஆழமாக வேரூன்றியிருக்கிற தலைமை could be compelled by party members to give way to fresh blood. கட்சி உறுப்பினர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு புது ரத்தத்துக்கு, அதாவது புது தலைவர்களுக்கு வழிவிட நேரிடலாம். That's a good thing, maybe. Meanwhile, the interim government must protect Nepal's institutions and constitutional achievements. இதற்கிடையில இடைக்கால அரசாங்கம் நேபாளோட அமைப்புகளையும் அரசியல் அமைப்பு சார்ந்த சாதனைகளையும் பாதுகாக்கணும். While building the stage for free and fair elections. அதே சமயம் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கு ஒரு களத்தை உருவாக்கணும். This is the surest path to safeguarding the promise of a democratic, plural and republican Naya Nepal. இதுதான் ஜனநாயகம், பன்மைத்துவம் கொண்ட குடியரசன் நயா நேபாள் என்ற வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான உறுதியான வழின்னு சொல்றாங்க. So, that's a wrap for today's editorials. ரெண்டாவுமே ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சுல்ல, பட் நம்ம ஈஸியா டீகோட் பண்ணிட்டோம். வெயிட் போகாதீங்க, the day is not over yet. இன்னைக்கு ஈவினிங் 7 PM நம்ம டெலிகிராம் சேனல்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அதுதான் எடிட்டோரியல் vocabulary. vocabularyயோட IPL மாதிரி டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த எடிட்டோரியல் vocabularyஸ்ல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். உங்க vocabulary ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி ஷார்ப் ஆக்கிக்க இது ஒரு சூப்பர் சான்ஸ். ஸோ கமான், நம்ம vocab லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். This is மலர் from Score Clever, signing off. Keep learning, keep growing. நாளைக்கு சந்திக்கலாம். Bye bye.